நரேட்டிவ் செட் பண்றாங்க மாமா. அத நம்ம ஈஸியா உடைச்சிடலாம். உங்க புள்ள வேலைக்கு தானே போறாரு, இதுல என்ன தப்பு இருக்கு? இது எப்படி அவ பெயரா மாறும்? நிறுத்துமா, எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு அரசியல் தெரியல. ஒரு அரசியல்வாதி மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணலாம். அது தப்பு இல்ல. ஆனா நிஜமாவே இப்படி இறங்கி வேலை செஞ்சா எதிர்கட்சிக்காரன் இதை வச்சு 1000 கதை கட்டுவான். மக்களுக்கு நம்ம மேல இருக்கிற மரியாதை, பயம், பிரமிப்பு எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் இங்க அரசியல் பண்ண முடியாது. ஏங்க, இவ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற ஆளே இல்லங்க. இவ இஷ்டத்துக்கு தான் பண்ணுவா. இவளை இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா இந்த வீட்டுக்கே ஆபத்துங்க. தயவு செஞ்சு துரத்து விட்டுருங்க. மா, வேலை பாக்குறது நானு. அதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து என் பொண்டாட்டி எதுக்கு திட்டுறீங்க? ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா எனக்கு கொடுங்க. நான் இந்த வீட்ல இருந்து வேலை செய்யறது உங்க யாருக்கும் பிடிக்கலன்னா சொல்லிருங்க. நான் இப்பவே தாராளமா போயிடுறேன். ஆனா என் வேலைய நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த வேலைன்னு இல்ல, என் கைக்கு எந்த வேலை கிடைச்சாலும் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு குறுக்க யார் இருந்தாலும் நான் எதையும் கண்டுக்க மாட்டேன். மாமா, டேய் கதிரு, அப்பா வெளியில என்ன சத்தம்? போய் பாடுறா. பாக்குறேன்ப்பா. அப்பா, என்னடா? வெளியே மொத்த மீடியாவும் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணும்ன்றாங்க. போச்சு போச்சு, துருவி துருவி கேள்வி கேட்க போறாங்க. மாட்டிக்கிட்டு நல்லா முழிக்க போறீங்க. டேய், மீடியாவை நான் பாத்துக்கிறேன். வாழ்க்கைனா என்ன, சுயமரியாதையோட வாழ்றதுனா என்ன, உழைப்புனா என்னன்னு அவங்க தான் எனக்கு புரிய வச்சாங்க. என்ன மாதிரி பொண்டாட்டி பேச்சு கேட்டு நடக்கிறவன ஊர்ல எல்லாரும் பொண்டாட்டி தாசன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு அசிங்கம் இல்ல, பெருமைதான். ஏன்னா இந்த உலகத்துல பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் நாம நல்லா இருக்கணும்னு 100% நினைக்கிறது நம்ம பொண்டாட்டி தான். அவங்க சொல்றத கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? சூப்பர் சார், சூப்பர் சார், கலக்கிட்டீங்க. ஒரு அரசியல்வாதியும் குடும்பஸ்தனும் எப்படி இருக்கணும்னு நச்சுன்னு சொல்லிட்டீங்க சார். ஆக்சுவலி இதுல எனக்கு மட்டும் இல்ல, எங்க மாமாவுக்கும் அதே சமயம் ஊர் மக்களை எல்லாம் ஏமாத்தி அவங்க வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுதான் சொத்து சேர்த்து வச்சேன். அதுவும் உங்களுக்காக தான் சேர்த்தன்னு அடிக்கடி வெளிப்படையா சொல்லுவீங்களப்பா. அந்த பணத்துல நிம்மதியா வாழ்ந்துட முடியும்னு நம்புறீங்களாப்பா? அப்படி வாழ்றது கௌரவம் நினைக்கிறீங்களா? இல்லப்பா, இதுதான் கௌரவம்பா. நான் கூலி வேலை செய்யறது கேவலம்னு சொன்னீங்களே, இப்ப அதையே எல்லாரும் பெருமையா பேசிட்டு போறாங்க பாத்தீங்களா? நிறுத்துறா. என்ன கிளாஸ் எடுக்கிறியா? இப்பவும் சொல்றேன், உன்னால தொடர்ச்சியா இந்த வேலையில எல்லாம் இருக்க முடியாது. யதார்த்தம் வேற, இந்த மாதிரி ஹீரோயிசமா பேசுறது வேற. ஒரு நாள் மிஞ்சி போனா ஒரு மாசம், அவ்வளவுதாண்டா உன் லிமிட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையில எல்லாம் உன்னால நிக்கவே முடியாது. அதையும் மீறி வீம்பு பிடிச்சு இந்த வேலையை செஞ்சேன்னு வச்சுக்கோ, ஆயுசுக்கும் பணத்துக்கும் சோத்துக்கும் போராட வேண்டியதுதான். போராடலாமே.
என்னைக்கு ஒரு உயிர் போராடுற குணத்தை இழக்குதோ அப்பவே அது செத்த போனதுக்கு சமம்பா. நான் சாக விரும்பலப்பா. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கைக்காகவும் என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் நான் நேர்மையா போராடிக்கிட்டே தான் இருப்பேன். மாமா, அதிகாரமும் பணபலமும் இருக்கிற யாருமே தம் பிள்ளைங்களுக்கு நல்லது பண்றதில்ல மாமா. அத வச்சு தப்பான ஒரு வாழ்க்கைய வாழ பழகி விட்டுறாங்க. அதுல அவங்களுக்கு மட்டும் இல்ல மாமா, சமூகத்துக்கே பிரச்சனையா வந்து முடியுது. பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு பணம் சொத்து கொடுக்கறத விட வாழ்க்கையை கத்து கொடுக்கணும். அதுதானே மாமா முக்கியம். அது இங்க பல பேர்கிட்ட இல்ல. மாமா, இப்பதான் உங்க பிள்ளை சரியான வழிக்கு வந்திருக்காரு. அவரை தடுக்காதீங்க மாமா. அப்போ பணம் பெருசு இல்லைன்னு சொல்றியா? பணம் எல்லாத்துக்கும் தீர்வாகாதுன்னு சொல்றேன் அத்தை. வாழ்க்கையில பட்ட அனுபவம் தான் நம்ம விழும்போது நம்மளை காப்பாத்தும். உங்க புள்ள முழிச்சுக்கிட்டாரு. நீங்கெல்லாம் எப்ப முழிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏய் நிறுத்துறி. என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? என்ன என் குடும்பத்துக்கு நீ வந்து பாடம் எடுக்கிறியா? எங்க வீட்டு புள்ளைய கூலிக்காரனா ஆக்குனதும் இல்லாம அத பெருமையா வேற பேசுற? அத்தை, உங்க புள்ள எப்படி வேணாலும் இருக்கலாம்.